நாளை பின்ன என்ன வரும்னா தமிழ்நாட்டில இருந்தோ கேரளாவில இருந்தோ கர்நாடகத்துல இருந்தோ ஆந்திராவில இருந்தோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. நரசிம்மராவுக்கு அப்புறம் நம்ம வரவே முடியாது. ஏன்? எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்மளுடைய இந்தியனுடைய அரசுல எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 214 கோடி கடன், லட்சம் கோடி கடன் இருக்கு. நீங்க 13 லட்சம் தமிழ்நாட்டை பத்தி பேசணும். கோடின்னும் போது என்ன, எங்க போய் நிக்கிறோம்? பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்டடம் கட்டி இருக்கிறதுக்காக கட்டடம் 800 பேர் உட்கார்ற மாதிரி, 1000 பேர் உட்கார்ற மாதிரி, அந்த கட்டடம் கட்டி இருப்பதற்காக இதை டீலிமிட்டேஷன் போடுறது நம்மளுக்கு சரியானதில்லை. எஜுகேஷனில், மெடிக்கலில், இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ சீட் கொடுங்க. அந்த மாதிரி உலக மக்களுக்கு எதிர்பார்க்கின்ற வேலைகளை கொடுங்க, வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுங்க, தொழிலை டெவலப் பண்ணுங்க. அதனால அதை விட்டுட்டு இப்போ 100 நாள் திட்டத்தை 200 நாளாக மாற்றுங்க, சம்பளத்தை 300 ரூபான்றதை 500 ரூபா மாற்றுங்க. நீங்கள் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் என்ன செய்வார்? அவரும் ஃப்ளைட்டில் போவார், வருவார். என்ன செய்ய போகிறாரு? நீங்கள் பிரைவேட் துறைமுகத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அவங்க ஒரு துறைமுகத்தை கேரளாவில் வாங்கி, அதானி வாங்கி 2.25 லட்சம் கோடிக்கு விற்கிற. ஒரு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், ஒரு 50 லட்சமே வச்சுக்கோங்க. அவர் 2 லட்சம் கோடி, 2 லட்சம் இல்லை சார். நான் டீலிமிட்டேஷனே பண்ணாவே உங்களுக்கு என்னன்னா கம்மியாகிறது, பணம் வர்றது, அதெல்லாம் இதுக்கு இது சம்மந்தப்படுத்தாது. இவங்க என்னன்னா ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே மாகாணம், ஒரே அமைப்பு அப்படின்ற இதில் கொண்டு வராங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போது அரசியல் வட்டாரங்களாக இருக்கட்டும், இல்லை சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒரு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது இந்த டீலிமிட்டேஷன். அந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது? டீலிமிட்டேஷன் முத 1952 பில் ஆரம்பித்தது. அடுத்தது 63 வந்தது, 1973 வந்தது, அப்புறம் 2002 அதை கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்றதான் முதல் கேள்வி. 1951-52 ஆரம்பிக்கும் போது அப்போது பாராளுமன்றத்தில் எத்தனை எம்பிகள் இருந்தாங்க அப்படின்னு 494 எம்பி தான் இருந்தாங்க. அதை உடனே 543க்கு கொண்டு வந்தாங்க. இது மெம்பர்ஸ் பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் சென்சஸ். அப்போ 1982 நடந்த 52 நடந்த சென்சஸினுடைய 51 நடந்த மக்கள் தொகை தொகையினுடைய இதை வச்சு தான் அதை எடுத்தாங்க. அடுத்து 63 ஒரு சென்சஸ் பேஸ் பண்ணாங்க. அப்போ என்னென்னா 522 பேர் பார்லிமெண்ட்டில் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 1963 மெம்பர்ஸ் இந்த பார்லிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அடுத்து 1973 தான் 543 மெம்பர்ஸ். அது எதை பேஸ் பண்ணி வச்சாங்கன்னா சென்சஸ் 1971 எவ்வளோ மக்கள் இருக்காங்க அதனுடைய பேஸ் பண்ணி 543 பேரை வச்சாங்க. அடுத்த 2002 சென்சஸ் எடுக்கும் போதும் மக்கள் தொகை அதிகமாச்சு, ஆனால் மெம்பர்ஸ் இன் பார்லிமெண்ட் அப்படின்னா 541. இது அசம்பிளிலையும் அதே மாதிரி சில விகிதாச்சாரங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டேட்டில் 3200 ஆரம்பித்தது எல்லா அசம்பிளியினுடைய மெம்பர்ஸ். அடுத்த 3777 வந்துச்சு. அடுத்து என்னென்னா 997 வந்தது, 4126 வந்தது. இப்போ அதனுடைய இது இருக்குது. இப்போ 2026 சென்சஸ் நடக்கலை. கடந்த 2002க்கு அப்புறம் சென்சஸே நடத்தலை. என்ன காரணம் சார்? அதாவது பல காரணங்கள் இருக்கு. ஒன்று ஜாதி அடிப்படையில் செய்யணும்னு எல்லாருடைய வேண்டுகோள். அதை சில ஆளுங்கட்சியினர் அதை ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் இப்போ அதை ஏற்றுக்க சொல்லி அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அது மூலயமா நாளைக்கு அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயோ மெம்பர்ஸு அந்த கட்சிக்காரங்க நிப்பாட்டலான்றதுக்காக அவங்க கேட்குறாங்க. இதுதான் அதனுடைய அடிப்படை. இப்போது மக்கள் தொகையை நம்ம தமிழ்நாடு கண்ட்ரோலாக வச்சுருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக எம்பி சீட்டை குறைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்? கண்ட்ரோலோடு வச்சுருந்தாங்கன்னு நான் சொல்லக்கூடாது. இது என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த நேஷ்னல் ஃபேமிலி பிளானிங்ன்றதை 1952 ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 1976 75-76 மிஸ்ஸா பீரியடு மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மாவுடைய
நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசியை ஃபஸ்ட்டு நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி 76 75 எமர்ஜென்சி பீரியட், இதுதான் அதனுடைய கண்டிஷன். அந்த நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் குறைஞ்சது ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் இந்த திட்டத்தை அப்போ தான் லான்ச் பண்ணி வராங்க. அப்போ கூட மதர் தெரசா எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சோடனே இந்திரா காந்தியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நோபல் ப்ரைஸு வாங்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு என்ன, எனக்கு ஒன்று தான் வேணும், நீங்கள் இந்த ஃபேமிலி பிளானிங்கை எடுத்துருங்க, இது செய்யக்கூடாது, கடவுள் கொடுத்த ஒரு உயிர், அதை நம்ம கட் பண்ணக்கூடாது, உருவாக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2000 தான் நேஷ்னல் பாலிசி. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பிளானிங்கை பற்றி யாருமே பேசலை அப்படியே. ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் இதை கண்டுக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் மூலிமா தான் இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணுவாங்க. அது ஹாஸ்பிட்டலில் பண்ணுறதில்ல. அதனால் ட்ரஸ்ட்டு என்ஜிஓஸ் மூலிமா யார் யாருக்கு என்ஜிஓ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்து, ஒரு வண்டியை கொடுத்து, ஒரு ஆப்ரேஷனுக்கு 350 ரூபா 500 ரூபா, நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, 200 ரூபாயும் 2 கிலோ அரிசியும் தருவாங்க, 50 ரூபா தருவாங்க. இதனுடைய வறுமையின் காலத்தினால கூட அதை கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் தமிழ்நாட்டில் முழுவதுமாக அந்த பாப்புலேஷன் மக்கள் பெருத்தொகையை 90லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே எல்லா இடத்துலையும் பாப்புலேஷனு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இன்வால்வ் ஆகி அந்த 2000க்குள்ளார நிறைய மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் நம்ம தாத்தா காலத்துலலாம் இருந்தவங்க 2 பிள்ளைகளுக்கு வர ஆரம்பித்தாங்க. நாளைக்கு அரசியல்லையும் நாளைக்கு சீட்டு கிடைக்காது, 2 பேர் இருந்தால் தான், இந்த மாதிரி பல விமர்சனங்களை வைத்து அதை குறைச்சாங்க. இப்போ ஒரு மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு எம்பிக்கள் அப்படிங்கும் போது நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 543 தொகுதிகளில் 39 தான் இருக்குது. ஸோ மக்கள் தொகை அப்படிங்கும் போது இப்போ நார்த்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க 80லேருந்து 140 அந்த மாதிரி அங்கே அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டீலிமிட்டேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மக்கள் தொகை பேஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னவங்க அப்படி பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும், குறைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன செய்யாங்க, 7.2 தரேன்னு சொல்லி நீங்கள் மக்கள் தொகை இல்லை 7.2 ஸ்கீமில் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் என்ன ஆகும்னா ஒரு 58-60 வரும். இதுதான் அதனுடைய கணக்கு. ஆனால் அந்த டீலிமிட்டேஷன் அப்படி பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு எம்பி இருக்காருன்னா பக்கத்தில் அந்த எம்பி தொகுதி பிரிவு, அப்போ நீங்கள் 40 எம்பி இருக்கிற இடத்துல 60 எம்பி வரும்போது அந்த 40 எம்பிக்கு உள்ள செலவு மாதம் 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அவங்களுக்கு சம்பளம், ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு இதெல்லாம் ஃப்ரீ. அப்போ அதனுடைய அடிப்படையில் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு 10 லட்ச ரூபா ஆஃபீஸு எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஃப்ளைட் ஃபோனு எல்லாமே ஃப்ரீ சார்ஜ். முன்னாடிலாம் அந்த எம்பிக்கு கோட்டா இருக்கும், சில கோட்டா, கேஸ் கோட்டா, பெட்ரோல் பங்க் கோட்டா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்கே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி. அதை யாருக்குமே புரியல. அதாவது எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்மளுடைய இந்தியாவினுடைய அரசில் எவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214 லட்சம் கோடி கடன் இருக்குது. 214 லட்சம் கோடி கடன் இருக்குது. நீங்கள் 13 லட்சம் தமிழ்நாட்டை பற்றி பேசணும், இங்கே 214 லட்சம் கோடின்னும் போது என்ன, எங்கே போய் நிற்கிறோம்? இப்போ இது இங்கே 800, இப்போ 543லேருந்து 800க்கு வந்துச்சுன்னா எவ்வளவு? இன்னொரு 45%னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். நம்மளுக்கு என்ன தேவை? உணவு, உடை, இருப்பிடம், வறுமை கோட்டில் கீழ் எந்த மனிதரும் இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்போ வறுமை கோடு கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கோடு எவ்வளோ தூரம் இருக்குன்னா இந்த கோடை தள்ளி வைக்கிறது, அது சரியாக வருமா? அப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் உங்கள் கண்ட்ரோலில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்கள் கண்ட்ரோலில், இன்கம் டேக்ஸும் உங்கள் கண்ட்ரோலில், ஜிஎஸ்டி உங்கள் கண்ட்ரோலில், எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் இது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக்கி இருப்பதனால் உங்களுக்கு என்ன பலன்? எனக்கு தெரிஞ்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய தொகுதிக்கு போனால்
எங்கெங்கே ஃபங்க்ஷன் நடக்கோ அங்கே தான் போக முடியும். டெய்லி போய் உட்கார முடியாது. டெய்லி டே டு டே அஃபேர்ஸ் தரமாட்டான். இவன் வந்து என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒர்க் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இவங்க ஒரு பெட்டிஷன் எடுத்துகிட்டு போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுத்தா கூட கலெக்டர் அதை வாங்கி வச்சுட்டு பார்க்கலாம் சார்ன்றோம். ஸோ இவங்களுக்குனுடைய அதிகாரம் ஒன்றிய அரசில் தான் இருக்கிறது, மத்திய அரசில் தான் இருக்குது. அப்போ இங்கே மக்களுக்கு மத்திய அரசில் என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள். இவன் வாங்குகிற சம்பளம் ஒரு 40,000-50,000 ரூபா, 1,00,000 ரூபா கூட வச்சுக்கோங்க. இவனுக்கு மத்திய அரசில் என்ன போய்க்குவோங்க? இவனுக்கு லோக்கல் பாடியில் தான் இவனுக்கு எல்லாமே தெரியும். வீடு கட்டுறதுலேருந்து, கார் வாங்குறதுலேருந்து, அந்த இருக்கின்ற இடத்துல வசதிகள் வேண்டும், ஈபியிலேருந்து, சொத்து வரியிலேருந்து எல்லாமே லோக்கல் பாடி. இந்த உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதை போய் செய்ய போகிறது கிடையாது. இவங்க சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. இதுதான் யதார்த்தம். அதனால் இந்த மக்களை வந்து அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்டடம் கட்டியிருக்கிறதுக்காக, அந்த கட்டடம் 800 பேர் உட்கார்ற மாதிரி, 1000 பேர் உட்கார்ற மாதிரி, அந்த கட்டடம் கட்டியிருப்பதற்காக இதை டீலிமிட்டேஷன் போடுறது நம்மளுக்கு சரியானதில்லை. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அவங்களுக்கு நீங்கள் எஜுகேஷனில், மெடிக்கலில், இன்ஜினியரிங்கில் ஃப்ரீ சீட் கொடுங்க, ஒரு 10% கொடுங்க. அந்த மாதிரி உலக மக்களுக்கு எதிர்பார்க்கின்ற வேலைகளை கொடுங்க, வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுங்க, தொழிலை டெவலப் பண்ணுங்க. அதனால் அதை விட்டுட்டு இப்போ 100 நாள் திட்டத்தை வந்து 200 நாளாக மாற்றுங்க, சம்பளத்தை வந்து 300 ரூபான்றதை 500 ரூபா மாற்றுங்க. இது ஏதாவது பலன் அடைஞ்சால் டைரெக்டாக மக்களுக்கு போய் சேரும். நீங்கள் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார்? அவரும் ஃப்ளைட்டில் போவார், வருவார். என்ன செய்ய போகிறாரு? எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் அங்கங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரில் தான் இருக்குது. டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. ஸ்டேட் வைஸினுடைய இன்கம் டேக்ஸும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஜிஎஸ்டி உங்களுக்கு இருக்குது. துறைமுகங்கள் இருக்குது. இன்றைக்கி ப்ரைவேட் துறைமுகத்துக்கு நீங்கள் கொடுத்துட்றீங்க. அவங்க ஒரு துறைமுகத்தை கேரளாவில் வாங்கி, அதானி வாங்கி 2.25 லட்சம் கோடிக்கு விற்கிறார். அவர் வாங்கினது ஒரு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், ஒரு 50 லட்சமே வச்சுக்கோங்க. அவர் 2 லட்சம் கோடி, 2 லட்சம் இல்லை, 2 லட்சம் கோடிக்கு அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ அந்த பணம்லாம் இருந்துச்சுன்னா இந்த 214 லட்சம் கோடி இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாமே. நீங்கள் மக்களுக்கு தேவைப்படுற எக்ஸ்பெண்டிச்சரை செய்கிறதுக்கு யாரும் இந்த அரசியலை அதுக்கான சிந்தனையோ அதுக்கான இது இல்லை. பெண்கள் தொகுதி அவங்களுக்கு 33% 1996 போட்ட உத்தரவு ஏன் இன்னைக்கு வரையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்குது? ஏன் ஆண்கள் அடுத்த பெண்களை வரக்கூடாது, நம்ம தான் இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 14% தான் இருக்காங்க எங்கள் பார்லிமெண்ட்டில். 14% தான் பேச முடியுது. இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீலிமிட்டேஷனை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். இது தவிர எஃப்சிஆர் இருக்குது, எஸ்ஐஆர் இருக்குது. நீட்டில் உள்ள அந்த இது எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிட்டார் அந்த ப்ரொவிஷன், அவரை கையில் வச்சுருக்கீங்கள. சரி, நீங்கள் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள் தெரிந்தும் தெரியாமல் இருப்பதுதான் தவறு. இப்போ டீலிமிட்டேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த டீலிமிட்டேஷனை வந்து நம்ம வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது? அதாவது தடுக்கணுன்னா இந்த ஓட்டெடுப்பில் அதை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் அதை புரிதலும் இன்னும் இல்லை. நீங்கள் யாராவது ஒரு எம்பிகிட்ட போய் டீலிமிட் ஆமாங்க கால உரை இந்த இடத்துக்கு, அதாவது வரையறைப்படுத்த இடத்த வந்து 2ஆக பிரிக்க போகிறாங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது எந்த எம்பிட்டும் கேளுங்க, இதனால என்ன எக்கனாமிக் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்குது, சோசியல் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நீங்கள் போர்டு கமிட்டி எல்லாம் இருந்தால் கூட செனட்டுன்னு ஒன்று இருக்கும். செனட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. ஒரு தொகுதிக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு 2 பேர் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்கோ அத்தனை ஸ்டேட்டுக்கு 2 பேர். அவங்கள தான் வச்சு நீங்கள் எல்லாமே ஆப்ரேட் பண்ணணும் கமிட்டியை பொறுத்தவரையில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணலாம், இது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நாளை பின்ன என்ன வரும்னா, தமிழ்நாட்டிலேருந்தோ கேரளாவிலேருந்தோ கர்நாடகத்திலேருந்தோ ஆந்திராவிலேருந்தோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வர முடியாது. நரசிம்மராவுக்கு அப்புறம் நம்ம வரவே முடியாது. ஏன் பீகாரில், ஒரிசாவில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசில், உத்தரப்பிரதேசில் எல்லா இடங்களையும் நீங்கள் உங்களுக்கு என்னாகும்,
அதிகமாக எம்பிஸ் வந்தாங்கன்னா அவங்க இதில் தான் வருவாங்க. இருக்கிற தொகுதியை வச்சு அப்படியே பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய ஓட்டு வந்து கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருப்பாங்க, அங்கே மொத்தமே அவ்வளோதான் இருக்கும். ஸோ நீங்கள் சிந்தனைகள் அது கிடையாது. என்ன எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், எப்படி செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐ வந்துருச்சு. ஏஐ மூலயமா நிறைய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து அது ஒரு செகண்ட் மைண்டு. நம்ம என்னென்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம செய்ய போகிறாங்க. அதுதான் அதனுடைய யதார்த்தம். இன்றைக்கி வேலைவாய்ப்பு திட்டத்திலேருந்து எல்லாமே நம்ம சரியானபடி செய்யலை. வருமான வரி வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கல. எல்லாம் உங்களுடைய திட்டங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளாரே நீங்கள் போட்டிருக்க லிமிட்டேஷன் நல்லா இருக்கலாம், டீலிமிட்டேஷன் நல்லா இருக்கலாம். ஆனால் இது லிமிட்டட் ஸ்கோப்பாக தான் இது போகும். அதனால் பாதிப்பு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு, நம்மளை சார்ந்திருக்கின்ற தொகுதி சார்ந்திருக்கின்ற எல்லா பாராளுமன்ற உறுப்பினருக்கும். இப்போ 39 பேர் போகிற இடத்துல 60 பேர் போனால் என்ன யோசிப்பீங்க? என்ன யோசிக்க முடியும்? என்ன பேச முடியும்? என்ன செய்ய முடியும்? எல்லாருக்கும் புரிதல் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து என்னென்னா டீலிமிட்டேஷனே அந்த பில்லே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாட்டுக்கு என்ன தேவைன்றதை ரீஒர்க் பண்ணணும். அது பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய சக்ஸஸாக நாடு வளரும். இந்த டீலிமிட்டேஷனுக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? டைரெக்டாக இன்டைரக்டாக இதை பப்ளிசிட் பண்ணுறதுக்கு, இதை பேசுகிறதுக்கு, சொல்கிறதுக்கு, செய்கிறதுக்கு, கட்சிகள்கிட்டருந்து அதை இது பண்ணுறதுக்கு ஒரு குறைஞ்ச பொறுத்த ஒரு 500-1000 கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மீட்டிங்கை போடுறது, இங்கேருந்து எல்லா பேரும் போகிறது, எல்லா டீலிமிட்டேஷன். நான் சொல்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த 2026 வைக்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க, 40 கோடி மக்கள் வந்து 150 கோடியாக மாறிடுச்சு அப்படின்னு கணக்கு தொகையை, மக்கள் தொகையை சொல்லுவாங்க. மக்கள் தொகை நம்மளுக்கு தேவையில்லை. 150 கோடி இல்லை, 350 கோடி மக்கள் இருந்தாலும் அதை செய்வதற்கான நடைமுறை சாத்தியங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கு என்ன வழி, அதை தான் செய்யணும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு குழு இருக்குது. டிஷான்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா எம்பிக்கு செய்கிறதுக்கு அது அமைப்பு குழுன்னு ஒன்று இருக்குது, கவுன்சில்னு பேர். இதெல்லாம் இருக்குது. இது ஒழுங்காக செய்கிறாங்களான்றது மானிட்டர் பண்ணாவே மிகப்பெரிய விஷயம். அதனால் இதை வந்து நம்ம டீலிமிட்டேஷனுக்காக நம்மளோட டைமையும் எனர்ஜியும் பணத்தையும் செலவழிக்க வேண்டான்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். இந்த டீலிமிட்டேஷனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், இல்லை முக்கியமான திட்டங்கள், அது ஏதாவது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சார், நான் டீலிமிட்டேஷனே பண்ணாவே உங்களுக்கு என்னென்னா அது கம்மியாகிறது, பணம் வர்றது, அதெல்லாம் இதுக்கு வந்து இது சம்மந்தப்படுத்தாது. இவங்க என்னென்னா ஒரே தேசம், ஒரே தேர்தல், ஒரே மாகாணம், ஒரே அமைப்பு அப்படின்ற இதில் கொண்டு வராங்க. அமெரிக்காவில் என்ன இருக்குதுன்னு தெரியுங்களா? அமெரிக்காவில் யுனைடெட் நேஷன் ஆஃப் அமெரிக்கா, அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. யாருக்காவது தெரியுதா? கேட்டிருக்கீங்களா? ஏன் உருவாக்கலாம்ல? அந்த ஸ்டேட்டு பண்ணுறாங்க, நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒருங்கிணைத்த ஸ்டேட், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அப்போ யூஎஸ்ஐன்னு நம்ம மாற்றுறான்னா, அவன் யூஎஸ்ஏ மாற்றுறான், நம்ம மாற்றுறான்னா. இல்லாட்டி இந்தியான்றதை பாரதம் கூட வச்சுக்கோங்க, எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்க. பேர் வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் எல்லா மாநில குழுவும் ஒன்றா சேர்ந்து செயல்படுத்துகின்ற ஒன்றிய அரசோ மத்திய அரசோ என்ன பேர் வச்சாலும் நீங்களுடைய பார்வை சமுதாய பார்வை, சமூக பார்வை, மக்களை மகிழ்ச்சியை ஊட்டக்கூடிய பார்வை, அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கும், செயல்பாடாக இருக்கும். வெற்றி நமது. இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க. இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.